அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வந்து ஒரு வேலையை வந்து கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சில சமயம் வந்து அதை விட்டுருவோம் பாருங்களேன். திரும்பி வந்து அந்த வேலையை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் முக்கியமானது வந்து எக்ஸசைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்து எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்போதே தோலை உரிச்சு சாப்பிட்ருவோம். எனக்கு கஞ்சி, ஹஸ்பண்டுக்கு கஞ்சி. ஆல்டர்னேட்டிவ் டே. ஒரு நாள் பாதாம் பருப்பு, வாரத்துக்கு 2 நாள் தான் நட்ஸ் ஸ்மூத்தி எடுப்போம். மற்ற நாள் வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிறது. ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, "எதுக்கும் நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோமா?" அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, மேகம் வந்து கிளியராக தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் மழை பெய்யாது அப்படின்ட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே வந்து பாதி தூரம் தான் போனோம். மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. அதோட பெரிய ரவுண்டு போகாமல் சின்ன ரவுண்டோடயே திரும்பிட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரத்துக்குள்ளார வந்து நல்லா பெரிய மழைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் வந்து தூடம் போட்டிருந்ததுனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் ஹஸ்பண்ட் தான் வந்து பாவம் நல்லா நனைஞ்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு அவுட்டர் அதாவது வெளி பக்கம் வந்து போனால் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம், சாரி 2.25 மணி நேரம் இல்லை, 2.25 கிலோமீட்டர், அதாவது 35 நிமிஷத்துல 45 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்ததோட ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு மொதல் வேலையாக வந்து லொஹா தழுவுறது. இந்த லொஹா தழுவுற இந்த டயத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அடுப்பாங்கருக்கு போயிட்டா லொஹா தழுவ முடியவே முடியாது. அதனால் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்த மொதல் வேலையாக வந்து லொஹா தழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு போகிறது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆம்லேட்டும் காஃபியும் மட்டும்தான். பிரேக்ஃபாஸ்ட்டோடய வந்து சைட் பை சைடு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான சமையல். ஒன் பாட் ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ரானில் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வந்து இறால் நல்லா கழுவி எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, உப்பு, தேவைப்பட்ட வந்து கொஞ்சம் வந்து குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா இறைச்சி மசாலா தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஆனால் அவ்வளோக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சமையல்னு பார்த்தோன்னா இறால் வறுவல் மட்டும்தான். நேற்று வந்து துவா ஷுக்கூர் ஹஜ்ஜிலேருந்து வந்திருந்தோம் இல்லையா, அந்த துவா ஷுக்கூருக்கு போயிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க வந்து நிறையா பிரியாணி வந்து கையோடு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த பிரியாணி வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன்லாம் கிடையாது, அதனால வந்து எப்போதும் வந்து ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதோட வந்து பிரியாணி ஸ்டீம் பண்ணிவிட்டு இறால் வறுவல், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் கோழி பெரட்டலும் கொடுத்துருந்தாங்க. அந்த கோழி பெரட்டல் வந்து எனக்கு மட்டும்தான், ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து அந்த கோழியெல்லாம் வச்சு கொடுக்கல. இறாலு, அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி, இது மட்டும் தான் வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும். எனக்கு வந்து நான் மட்டும் வந்து அந்த கோழி சம்பளம் இறாலில் எல்லாத்தையும் வச்சு நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். அதனால சமையல்லாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதோட வந்து மற்ற சில்லறை வேலையெல்லாம் இருந்துச்சு. சில்லறை வேலைன்னு சொல்ல முடியாது, எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலை. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஒன்ஸ் வந்து இந்த எடிட்டிங்க்கு போயிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அது வாய்ஸ் ஓவர் கூட கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துடலாம் போல இருக்குது. ஆனால் அந்த எடிட்டிங் பண்ணி அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம அபாயாக்காக தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நேத்தே வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர்னு பார்த்தோன்னா வந்து சில சமயம் வந்து 20 செகண்ட், 30 செகண்ட், மேக்ஸிமம் பார்த்தா கூட ஒரு 59 செகண்ட் தான் வரும். ஆனால் அந்த 59 செகண்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம அதை எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுக்கு இப்படி தான் டைம் வந்து இப்படியே கன்சியூம் ஆகும். அதில் வந்து அதுக்குள்ள வந்து ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக எல்லா டைமும் போயிடும். ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஊர்லேருந்து தச்சு வாங்கிட்டு வந்து, ஆனால் வந்து ரொம்ப மொழுக்குட்டுன்னு இருந்துச்சு. எந்த எதுவுமே இல்லையா, அதனால வந்து போன தடவை ஊருக்கு போகும்போது இந்த கல் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்னைக்கு எப்படியாவது இந்த கல்லை ஒட்டிடலாம். இது ஏன்னா இந்த ப்ளவுஸ் போடவே முடியல, எதுவுமே கல் இல்லாததுனால. ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் போட்டாங்க. நான் வந்து கேளுக்கு போகிறேன், நீ என்னோட வரியா அப்படின்றாங்க. அப்படியே தூக்கி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஹஸ்பண்டோட வந்து கேளுக்கு கிளம்பிட்டேன். இந்த கேக் செய்கிற வீடியோ வந்து 2, 3 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. நான் கேக் செஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான், அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் கேக் செஞ்சு நேரமோ என்னமோ தெரியல, எங்கே திரும்பினாலும் இந்த மில்க் கேக் தாங்க. ஆனால் நான் வந்து இது வந்து எதார்த்தமாக செஞ்ச ஒரு ரெசிபியை பார்த்து நான் சரி பார்க்கும்போது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் இதே கேக் தான். ஆனால் இது வந்து நான் பார்த்த ரெசிபி என்னமோ என்ன தெரியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டிங்காக கொடுத்துருந்தாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சேன் நான். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ப மேட்டரான ஒரு கேக் தான் இது. நான் வந்து அவங்க அதாவது நான் பாருங்களேன், முட்டையை மஞ்சள் கருவை தனியாக போட்டு, வெள்ளை கருவை தனியாக போட்டு, அதுக்கு மேலே வந்து தனித்தனியாக வந்து ஆட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காம்ப்ளிகேட்டிங்காக இந்த ரெசிபியை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டிங்காக இந்த ரெசிபியை கொடுத்துருந்தாங்க. நான் ரெசிபியை வந்து ஒரு வந்து அதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ரொம்ப ஈஸி தாங்க. என்னன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. அதாவது வந்து முட்டை, சீனி, எண்ணெய், அது 3த்தையும் போட்டு ஒன்றா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு எதுவுமே தனியாக நீங்கள் பிரிக்க வேணாம்.
அதோட வந்து பாலெல்லாம் சேர்த்துட்டு வந்து பேக் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான இதை வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து காம்ப்ளிகேட்டிங்காக கொடுத்துருந்தாலும் எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ரெசிபி பார்த்தோன்னா வந்து மில்க் கேக் இருக்கு இல்லையா, மில்க் கேக்கில் வந்து மேலே வந்து சாரி விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து பிஸ்தாச்சோ தூவி வச்சுருந்தாங்க. நான் இது அதை இந்த கேக்குக்கு வந்து என்னன்னா வந்து லெமன் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. வெள்ளை இதில் வெள்ளை முட்டையில் லெமன் கேட்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அதுவும் வந்து அந்த முட்டை வெள்ளைக்கரு இருக்கிற அதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒன்றா கூட ஆட் பண்ணக்கூடாது. அந்த மஞ்சள் கருவோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஒரு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ காம்ப்ளிகேட்டிங்காக கொடுத்துருந்தாங்கங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதாவது பட்டர் கேக் செஞ்சுட்டு மேலே பாலை ஊற்றி விப்பிங் க்ரீம் போடணும். எப்போதும் வந்து நம்ம வந்து கேக் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டு தானே பேக் பண்ணுவோம். அப்போ வந்து பேக்கிங் பேப்பர் வந்து நம்ம ட்ரேல வைக்கும்போது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா வந்து அந்த பேக்கிங் ட்ரேல வந்து கொஞ்சம் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து தண்ணியை தெளித்து விட்டுட்டு மேலே வந்து பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து பேப்பர் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடாது, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த மில்க் கேக்குக்கு வந்து நம்ம மாவு கம்மியாக சேர்க்க போகிறோம். முட்டை நார்மலாக பட்டர் கேக்குக்கு வந்து நம்ம வந்து மாவும் முட்டையும் வந்து அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவோட வந்து இந்த மில்க் கேக்குக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து நம்ம வந்து கம்மியாக சேர்க்க போகிறோம். நான் வந்து 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணினேன். ஸோ வந்து நல்லா அதுக்கு இடையில வந்து கேக் பேக் பண்ணுறதுக்குள்ளார வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, கண்டென்ஸ் மில்க்கும் வந்து பால் ஈக்குவலான அளவு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுப்புலேயே கூட வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் வந்து அதை அப்சைட் டவுன் வந்து டேர்ன் பண்ணணும். எதுக்கு டேர்ன் பண்ணணும்னா வந்து நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து பேக்கிங் பேப்பரை வந்து நம்ம எடுக்கணும். இல்லை நீங்கள் பேக்கிங் பேப்பர் போடலைன்னா நீங்கள் அப்படியே கூட வந்து நீங்கள் வந்து போக் பண்ணிடலாம் ஃபோக்கால். இருந்தாலும் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து பரட்டி போட்டால் நல்லது. ஏன்னா கேக் வந்து கீழே கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து பீட் பண்ணும்போது இந்த நல்லா க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் இந்த மில்க். ஸோ இதை வந்து நல்லா வந்து கேக்கில் வந்து நம்ம போர் பண்ணோடே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து மில்க் கேக்குக்கு மேலே டாப்பிங்க்கு வந்து விப்பிங் க்ரீம் போடலை. நம்ம அதுக்கு பதிலாக வந்து சீஸ் க்ரீம் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 250 கிராம் வந்து சீஸ், அதுக்கப்புறம் வந்து 200 ml விப்பிங் க்ரீம் ப்ளஸ் வந்து 3/4 கப் வந்து கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கேக் வந்து நான் ரெசிபி பார்த்தேன் இல்லையா, அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹேண்ட் பீட்டர் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ கொடுமை பாருங்க. அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் சரியா வருதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நான் வந்து பீட்டர் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக கேரண்டியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது விதின் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளாரே வந்து அந்த கேக் வந்து 2 நாள் கழிச்சு தான் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு தடவை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த தடவை வந்து எல்லாமே நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். அதனால தான் சொல்கிறேன். அந்த எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. விப்பிங் க்ரீம் போட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த க்ரீம் சீஸ் போட்டு கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் செஞ்சு முடிச்சுட்டு மினிமம் வந்து 12 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் சாப்பிடணும். இல்லைனா வந்து க்ரீம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா செட் ஆகி கேக் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து நம்ம வீட்டில் உள்ள ரோஸ் பெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டர்ஸ், அந்த ரோஸ் பெட்டர்ஸ் வச்சு தான் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வீட்டில் இருக்கோ பிஸ்தாச்சாவோ எதுவோ நீங்கள் வந்து வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த கார்னிஷிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா மில்க் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் மேட். அதாவது ஃப்ரெஷ் மில்க் வந்து ஒரு கப்புனா மில்க் மேட் ஒரு கப்பை போட்டு நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா அதாவது மில்க் மேட் கரையிற வரைக்கும் வார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேக்குக்கு டாப்பிங்கில் வந்து மில்க் போர் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுவும் வந்து சில் பண்ணி தான் வந்து போர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம வீட்டில் வந்து இடியாப்பம் சுட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம், சில பேர் அதாவது மோஸ்ட்லி வந்து எல்லாரும் கவரில் போட்டு வச்சுருவோம். சில பேர் என்ன செய்வோம் வந்து ட்ராவர்லேயோ கேபினெட்லேயோ அப்படியே எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அப்படியே எடுத்து வைக்காமல், ஏன்னா அப்படியே எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எவ்வளோ தான் நம்ம கேபினெட் வந்து க்ளீனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பூச்சி போட்டு கரப்பாம்பூச்சி பல்லி வந்து அது மேலே வாக்கிங் போயிட்டு வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெரம்பு தட்டை வந்து அடிக்கடி கழுவ முடியாது இல்லையா, ஸோ வந்து அடிக்கடி கழுவுனா வந்து பெரம்பு தட்டை வந்து வீணாக போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு டப்பாவேர்லையோ பிளாஸ்டிக்லேயோ போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் வந்து அடிக்கடி கழுவ வேண்டிய தேவையே இல்லை. அந்த பெரம்போட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வந்து லாங் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு வகையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸக்கல்லாஹுல் ஹைர், நன்றி.